கதிரையை கட்டிக்கொண்டு அழுவதற்கு தான் வரவில்லை என்றும், எந்த நேரத்திலும் ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேறவும் தான் தயாராக இருப்பதாகவும் சட்டத்தரணிகள் சங்கத்தினருடன் நடந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க சொல்லியிருப்பார். நவீன சிங்கப்பூரினுடைய தந்தை லீ குவான் யூவினுடைய ஆரம்ப நாட்களின் கதைகளில் இருந்து அனுர்குமார திசாநாயக்க வித்தியாசப்படுகிற ஒரு முக்கியமான இடம்தான் அவர் சொன்ன அந்த வாக்கியம். மற்றபடி கிளீன் ஸ்ரீலங்கா இங்கு, கீப் சிங்கப்பூர் கிளீன் அங்கு, அதில் தொடங்கி இனவாதத்தை ஒழிப்பதும் சரி, ஊழலை ஒழிப்பதும் சரி, போதைப் பொருளை ஒழிப்பதும் சரி, அத்தனையும் அதே மாதிரி ஒழுங்கில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1923ஆம் ஆண்டு பிறந்து 59ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை 52 ஆண்டுகள் வரை நேரடி அரசியலில் இருந்து சிங்கப்பூரை செதுக்கிய லீ குவான் யூ என்ற ஒளி தன்னுடைய 92வது வயதில் அமைதி அடைந்தது. 1988ஆம் ஆண்டு சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ சொன்ன ஒரு வாக்கியம் இருக்கிறது. அது மிகவும் பிரபலம். அவர் என்ன சொன்னார்? நான் நோய்வாய்ப்பட்டு தளர்ந்து போய் படுக்கையில் இருந்தாலும், ஏன் நீங்கள் என்னை கல்லறைக்குள் கொண்டு போய் இறக்கி இருந்தாலும், இந்த நாட்டுக்கு ஏதாவது கேடு வருகிறது என்றால் நான் எழுந்து வருவேன் என்றார். இறைவன் மிகப்பெரியவன். ஆனால் நாட்டை நேசித்த அந்த மனிதனினுடைய நம்பிக்கை வார்த்தைகளை ஆழமாக கவனித்து பாருங்கள். அதுதான் லீ குவான் யூ. குப்பை தொட்டியாக இருந்த தேசத்தை தன்னுடைய அயராத உழைப்பால் சொர்க்கப்புரியாக மாற்றியவர். இலங்கையில் நாம் அண்மையில் வருடத்தினுடைய முதல் 5 மாதத்தில் 197.3 பில்லியன் ரூபாய் வருமான உபரியை, அதாவது சர்ப்ளஸை அடைந்திருப்பதாக ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். அதாவது கடந்த 70 ஆண்டுகளில் இன்றைக்குமே இல்லாத அளவுக்கு எமது வருமானம் செலவை மிகைத்திருந்தது. ஆனால் இதெல்லாம் சிங்கப்பூரில் இப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு. செலவை விட 10 பில்லியன் டாலர்கள் வருமானம் அதிகம் என்று செய்திகள் வரும். 20 பில்லியன் டாலர்கள் அதிகம் என்று புள்ளி விவரங்கள் வரும். இந்த வெற்றிகளுக்கு புள்ளி வைத்து கோலம் போட்ட ஆதார புருஷர் தான் லீ குவான் யூ. லீ குவான் யூ இல்லை என்றால் சிங்கப்பூர் இல்லை. லீ குவான் யூ என்றால் சிங்கப்பூர், சிங்கப்பூர் என்றால் லீ குவான் யூ. அத்தனை ஆத்மார்த்தமான பிணைப்பு தான் அது. முடியாது என்பது முட்டாள்களினுடைய அகராதியில் தான் இருக்கிறது என்று சொன்னவர் தான் அவர். நாட்டுக்காக உயிரையும் கொடுக்க தயார் என்று போலி தேசப்பற்று கோஷத்துடன் ஊழல் செய்ய ஆட்சியை கேட்கக்கூடிய ஆசியாவினுடைய ஊழல் பெருச்சாலி வகையரா அரசியலை செய்தவர் அல்ல லீ குவான் யூ. நான் இறந்து போனாலும் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று என்றால் எழும்பி வருவேன் என்று நம்பிக்கை கொடுத்த ஒரு மனிதரம். லீ குவான் யூ ஆட்சிக்கு வந்தபோது சிங்கப்பூர் இருந்த இடம் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு இடம். நாடு முழுக்க குடிசைகள், திரும்பிய இடமெல்லாம் குப்பை கூலங்கள், பொது இடங்களை எல்லாம் மலசல கூடமாக்கிய மக்கள் கூட்டம், குடியிருப்புகளில் ஆடு மாடு நாய் பன்றிகளோடு ஒன்றாகவே வாழக்கூடிய மனிதர்கள் என்று தேசமே ஒரு சேரியாக இருந்தது. அத்தோடு சிங்கப்பூரினுடைய பூர்வீக குடிகளான சீனர்களுக்கும் மலாயர்களுக்கும் இடையில் இப்போதும் இன மோதல்கள் வெடித்துக் கொண்டே இருக்குமாம். பள்ளிகளில் சீன மொழியை பயிற்றுவிக்க வேண்டும் என்று சீனர்கள் போர்க்கொடி தூக்குவார்கள். அதை அரசு மறுத்து நிற்கிற போது தெருவுக்கு தெரு சீன பள்ளிகளை தொடங்குவார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அரசாங்கத்தினுடைய வேலைகள் எல்லாம் ஆங்கிலம் படித்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய நிலையில் தேசம் எங்கும் ஒரு பெரும் கலைவரம் வெடித்தது. 15% சிங்கப்பூர் வாசிகள் அப்போது வேலையின்றி இருந்தார்கள். இப்படி வேலை இல்லாதோரில் பலர் சமூக விரோதிகளினுடைய கோர பிடியிலும் சிக்கிக் கொண்டார்கள். தெரு எங்கும் போதை மாஃபியா அப்போது கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது சிங்கப்பூரில். அரசு அலுவலகங்களில் ஊழலும் லஞ்சமும் சகஜமாக இருந்தன. போதாக்குறைக்கு வேலை நிறுத்தம் செய்வது என்பது மிக சாமானிய அன்றாட நிகழ்வாக மாறி போயிருந்தது. இப்படி இருந்த ஒரு தேசத்தை, ஒரு இயற்கை வளமும் இல்லாத வெறும் சதுப்பு நிலத்தை கட்டுக்கோப்பான நாடாக மாற்றியது என்பதும் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. உண்மையில் லீக்கு பதிலாக நமக்கு சுதந்திரத்துக்கு பிறகு கிடைத்தது போல ஒரு தலைவர் அங்கம் வாய்த்திருந்தார் என்றால் அன்றைய 20 லட்சம் சிங்கப்பூர் வாசிகளும் தமக்குள்ளே மோதிக்கொண்டு உயிரை விட்டிருப்பார்கள். இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்று வந்த கையோடு சிங்கப்பூரினுடைய அரசியலில் குதித்திருந்தார் லீ. இங்கே லீ குவான் யூ ஒன்றும் பரம சாதுவோ, தமிழ் சினிமாவில் வரக்கூடிய பெரும் தியாகி அண்ணன் கேரக்டரோ அல்ல. அவரும் திருகுதாள அரசியலில் ஊறி போனவர் என்றும் சொல்லலாம். எதிரி எப்படியெல்லாம் ஆடுவான் என்று தெரிந்து கொண்டு நுட்பமாக அவர் ஆடி தீர்த்தார் என்றும் சொல்ல வேண்டும். பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி எனப்படும் PAPயை நிறுவி சதிகாரர்களுக்கு பெரிய சதிகாரனாக அடித்தாடக்கூடிய லீ குறுகிய காலத்தில் மக்கள் வரவேற்பையும் பெற்றுக்கொண்டார். முதல்வராகிறார்.
1959ஆம் ஆண்டு சிங்கப்பூரினுடைய முதல்வர் ஆகிறார். பிரதமர் என்றும் சொல்லலாம் தான். ஆனால் அப்போது சிங்கப்பூர் பிரிட்டனிடமிருந்து பூரண சுதந்திரம் பெற்றிருக்கவில்லை. சிங்கப்பூருக்கு ஆரம்பத்தில் பிரிட்டன் பூரண சுதந்திரத்தை கொடுக்கவில்லை. 1957ஆம் ஆண்டு மலேசியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய போது போனால் போகட்டும் என்று சொல்லி பக்கத்து நாடான சிங்கப்பூருக்கு ஒரு மாகாணத்துக்கு சுயாட்சி வழங்குவது போலத்தான் சுதந்திரம் என்ற பெயரில் சலுகை காட்டியிருந்தது. ஆரம்பத்தில் ஜப்பானும் பிறகு பிரிட்டனுமாக மாறி மாறி ஆண்டு கலைந்து போன தேசம் கந்தல் துணியாக சுருண்டு கிடந்தது. 1959இல் வெறும் 35 வயதில் லீ பதவியேற்ற போது நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் பிரித்தானியாவிடம் தான் இருந்தன. நமது மாகாண சபைகளை விட கொஞ்சம் கூடிய அதிகாரம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. சுதந்திரம் என்ற பெயரில் வேறு அலங்காரங்கள் எதுவுமே அப்போது சிங்கப்பூருக்கு கிடைக்கவில்லை. நிதி அமைச்சருடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார் லீ. அவை தலையில் துண்டை போடும் அளவுக்கு அபாயத்தில் இருந்தன. எதுவும் உருப்படியாக இல்லை. மொத்தமாக தின்று தீர்த்த தேசம் ஒன்று லீயினுடைய தோளில் சுமத்தப்பட்டிருந்தது. லீ மக்களிடம் பேசினார். நல்ல விஷயங்கள் எதுவும் வானத்திலிருந்து மடியில் வந்து வீழ்வதில்லை. அரசாங்கத்தினுடைய முயற்சிகளை தொடர்ச்சியாக மக்கள் ஆதரித்தால் மட்டுமே பலன்கள் கிடைக்கும். பெரும்பாலானவர்களின் நன்மைக்காக ஒரு சிலரை பாதிக்கும் முடிவுகளை அரசு எடுக்க வேண்டி வரலாம். ஒட்டுமொத்த சிங்கப்பூர் சமுதாயத்தின் நலனே முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் என்றார் லீ. சிங்கப்பூரின் புனர்நிர்மாண பயணம் ஆரம்பமானது. மக்கள் வரிப்பணத்தை கரியாக்கிய அரசு சேவையின் ஆடம்பரங்கள் எல்லாம் ஒரே அடியாக நிறுத்தப்பட்டன. வீண் செலவுகள் எல்லாம் வெட்டப்பட்டன. அமைச்சர்களினுடைய சம்பளம் தடாலடியாக குறைக்கப்பட்டது. அவர்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நிதி அமைச்சரிடம் கணக்கு காட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டார் லீ. அத்தோடு தலைவிரிகோலமாக இருந்த நாட்டை சுத்தப்படுத்தி தொற்று நோயற்ற தேசமாக மாற்றும் சிறப்பு திட்டமும் ஆரம்பமானது. லீ என்னதான் திட்டம் போட்டாலும் பகீரத பிரயத்தனம் செய்தாலும் பொருளாதார வளர்ச்சி சிங்கப்பூருக்கு அவ்வப்போது கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிக்கொண்டே இருந்தது. புதிய முதலீடுகள் எதுவுமே வரவில்லை. வேலையில்லாத திண்டாட்டம் ஒரு ராட்சதன் போல பயமுறுத்தி கொண்டிருந்தது. மக்கள் மனங்களில் மெல்ல மெல்ல சந்தேக விதைகள் எழ ஆரம்பித்தன. லீ ஒரு கணம் தட்டுமாறி போனார். நீர் வளம் இல்லாதது பெரும் பூதாகரமாகியது. அது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியது. நீர் வளத்துக்காக அந்நிய செலாவணி பெருமளவில் விரயமாகி கொண்டது. இயற்கை வனப்பும் நீர்வளமும் கொட்டி கிடந்த பக்கத்து மலேசியாவை பார்த்து ஆரம்பத்தில் மிரண்டார் லீ. நீர்வளமே இல்லாத நாட்டை எப்படி பிழைக்க வைப்பது என்றெல்லாம் குழம்பி போனார். மலேசிய பிரதமர் அப்துல் ரஹ்மானிடம் தன்னுடைய நாட்டின் அவல நிலையை புரிய வைத்து நேசக்கரம் நீட்டினார். 1963ஆம் ஆண்டு அப்படியே மலேசியாவுடன் இணைந்து மலேசியாவின் ஒரு மாகாணமாக சிங்கப்பூரை குறுக்கி கொண்டார். பிரித்தானியாவிடமிருந்து பூரணமாக சுதந்திரம் பெற்று மலேசியாவுடன் இணைந்திருப்பதானது பொருளாதார நலன்களை கொண்டு வருவதோடு சிங்கப்பூரினுடைய தண்ணீர் பிரச்சனைக்கும் பேருபகாரமாக மாறும் என்று லீ கருதினார். ஆனால் இந்த உறவு நிலைக்கவில்லை. மலேசிய பாராளுமன்றத்தில் லீயினுடைய கட்சி செல்வாக்கு செலுத்த ஆரம்பித்த போது பிரதமர் அப்துல் ரஹ்மானுக்கும் லீக்கும் இடையில் ஒட்டவே முடியாத ஒரு இடைவெளி உருவானது. லீ நீட்டிய நேசக்கரத்தை பலாத்காரமாக துண்டித்துக் கொண்டார் அப்துல் ரஹ்மான். கடைசியில் இந்த விவகாரம் மத சர்ச்சையாக வெடித்தது. மலேசிய பாராளுமன்றம் விசேட வாக்கெடுப்பை நடத்தி சிங்கப்பூரை அப்படியே தள்ளி வைத்து விட்டது. ஆம், சிங்கப்பூர் 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி தனித்து விடப்பட்டது. ஆனால் சுதந்திர நாடானது. பத்திரிகையாளர் சந்திப்பின் போது லீயால் பேசவே முடியவில்லை. மலேசியாவுடன் இணைந்தால் சிங்கப்பூர் செழிக்கும் என்று அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் காற்றில் பறந்து விட்டன என்ற கவலையில் துக்கம் தொண்டையை அடைத்து நின்றது. மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். 20 நிமிஷங்களுக்கு மேல் டிவி கேமராக்கள் நிறுத்தப்பட்டதாக அன்றைய அந்த சம்பவத்தை வரலாற்றாசிரியர்கள் அவ்வப்போது விபரித்து சொல்லுவார்கள். புதிய நாடு பிறந்து விட்டது. ஆனால் பிஞ்சு குழந்தையின் முதல் காலடியே நெருப்பாற்றை கடக்க வேண்டும் போல ஆகியது அந்த கொடுமை. எங்கே திரும்பினாலும் பிரச்சனை. காணும் இடமெல்லாம் குடிசைகள், நோயாளிகளினுடைய ஊற்றாக மருத்துவமனைகள், காரணமே இல்லாமல் வீதிக்கு வந்து கோஷம் போடக்கூடிய தொழிலாளிகள், தினத்துக்கு 7-8 இனக்கலவரங்கள். மொத்தத்தில் என்னதான் கஷ்டப்பட்ட போதிலும் எல்லாமே தரைமட்டமாகி போயிருந்தன. மலேசியா மாற்றாந்தாயாக புறக்கணித்தது மட்டுமல்லாமல் எல்லா அவலத்தையும் தூண்டி மறைமுகமாக சிங்கப்பூரை விழுங்க பார்த்து நின்றது. இப்படி ஒரு நிலைமையில்தான் லீயின் 2வது இன்னிங்ஸ் ஆரம்பமாகிறது. அது சாதாரண இன்னிங்ஸ் அல்ல. லீயிடம் இருந்த ஒரே ஒரு முதலீடு மன உறுதி மட்டும்தான். தனி மனிதனாக ஒன் மேன் ஷோ செய்திருக்கிறார் லீ. விரிவாக விவரித்து சொல்ல போனால் இந்த பதிவு நீண்ட ஒன்றாக மாறிவிடும்.
சரி, சந்தேகமே வேண்டாம், சர்வாதிகாரி தான். ஆனால் நல்ல சர்வாதிகாரி. 74% சீனர்களையும் மீதி மலாயர்களையும் தமிழர்களையும் கொண்ட தேசத்தில் லீ சீன இனத்தைச் சேர்ந்தவர். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள தேசப்பற்று கோஷம் எழுப்பி டமார் டமார் என்று நெஞ்சில் அடித்துக் கொள்ளக்கூடிய சர்வாதிகாரி கிடையாது. வளமான நாடு என்ற கனவில் இவன் குறுக்கே வந்தாலும் ஏறி போட்டு மிதிக்கக்கூடிய எதேச்சதிகாரி. உலகம் எங்கும் இருக்கும் பொருளாதார நிபுணர்களை எல்லாம் தன் நாட்டுக்கு வரவழைத்து ஆலோசனைகளை பெற்று நாட்டின் இறையாண்மையையும் விட்டுக் கொடுக்காமல் வணிகத்தில் ஈடுபட்டார் லீ. எங்கும் தொழிற்சாலைகளினுடைய ராஜ்யமாக மாறியது. மிட்சுபிஷி முதல் ஆப்பிள் வரை உலக தரம் வாய்ந்த அத்தனையும் சிங்கப்பூரிலே கடை விரித்துக் கொண்டன. மொத்த தேசிய உற்பத்தி தாறுமாறாக எகிர சிலிர்த்துக் கொண்டு எழுந்தது சிங்கப்பூர். ஏகப்பட்ட மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தார் லீ. அனைவருக்கும் வீடு, தரமான மருத்துவ சேவை, தரமான கல்வி என்று நீளக்கூடிய லீயினுடைய அதிரடியில் இன்னொரு மைல்கல். ஆங்கிலத்தை பிரதான மொழியாக்கி மலாய, தமிழ், சீனம் போன்றவற்றை தேசிய மொழியாக்கியது. நாம் இப்போதுதான் ஊழல் ஒழிப்பை முறையாக அமுல்படுத்துகிறோம். நமது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முறையாக இயங்குகிறது. காரணம், அரசியல் தலையீடற்ற முறையான ஒரு நிர்வாகம். இதை லீ என்ற சாதனை மனிதர் 50 வருடங்களுக்கு முன்பு சர்வ சாதாரணமாக செய்து முடித்து விட்டார். 1994 முதல் உலக ஊழல் ஒழிப்பு தரப்படுத்தலில் எப்போதும் முதல் 10க்குள் இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் ஊழல் ஒழிப்பு புலனாய்வு துறை லீயினுடைய கட்டுப்பாட்டில் தான் அப்போது இருந்தது. ஊழல் செய்த லீக்கு நெருக்கமான அமைச்சர்களே கூட அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்திருக்கிறார்கள். பிரதமர் லீ எந்த சமரசத்துக்கும் கூட போக மாட்டார். ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் ஊழலின்றி நகர லீயினுடைய கடுமையான தண்டனைகள் காரணமாக இருந்தன. 2025 பிப்ரவரியில் வெளிவந்த 2025 டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலின் ஊழல் ஒழிப்பு தரப்படுத்தலில் சிங்கப்பூர் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. நாம் 107வது இடத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு ஆறுதல், 2024 விட 14 படிகள் முன்னோக்கி சென்றிருக்கிறோம். மக்களுக்கு அபரிதமான வாழ்க்கை தரத்தை கொடுத்து தன்னுடைய பிரித்தாளும் சதியால் அரசியல் எதிரிகளை ஒட்ட நறுக்கி ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், வேலை நிறுத்தம் எல்லாம் என்னவென்று சிங்கப்பூரினுடைய தற்போதைய இளைய தலைமுறைக்கு கூகுளில் தேட வைத்த இந்த கதாநாயகனின் நிழல் பிம்பம் தான் சிங்கப்பூர். 1980களில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானிகள் வேலை நிறுத்தம் செய்த போது, இது மனித உயிர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம், வேலை செய்ய முடியாவிட்டால் எல்லோரும் ராஜினாமா கடிதத்தை தந்துவிட்டு போய்விடுங்கள், நான் உங்களுக்கு பாடம் புகட்டுகிறேன் என்று அவர் கர்ஜிக்கும் அந்த வீடியோ இன்றளவுக்கும் மிக பிரபலம். எந்த அளவுக்கு தொழிலாளர் யூனியன்களை தடை செய்தாரோ அந்த அளவுக்கு சலுகைகளையும் சம்பளங்களையும் வாரி வழங்கிய மக்களின் நாடி துடிப்புதான் லீ குவான் யூ. 31 ஆண்டுகள் ஆட்சி செய்து 1990 பிரதமர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று 2011 வரை மூத்த அமைச்சராக, ஆலோசகராக தொடர்ந்தாலும் உண்மையில் சிங்கப்பூரை தொடர்ச்சியாக 52 ஆண்டுகள் ஆண்டது லீ தான். கிட்டத்தட்ட 52 வருட அதிகாரம். மீண்டும் தொடக்கத்துக்கே வருவோம். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கும் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் இடையே சில நாட்களுக்கு முதல் நடந்த சந்திப்பு பற்றியும், சமூக ஊடகங்களில் வைரலான ஜனாதிபதியினுடைய அந்த விரிவுரை பற்றியும் புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் அதிரடியாக கூட்டம் போல வந்து முயல்கள் கூட்டம் போல வெளியேறினார்கள் என்று ஆசிரியர் தலையங்கம் ஒன்றை தீட்டியிருந்தது நேற்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகை. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு லீ குவான் யூவை படித்த மக்கள் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு இந்த நாட்டை கொடுத்தது சில கூட்டங்களின் கூச்சலுக்கோ, 2 ஸ்பீக்கர் அலறல்களின் ஓசைக்கோ செவிசாய்த்து ஜனநாயக கனவான் வேடத்துடன் நினைத்த நேரத்தில் போவதற்கு அல்ல. கம்மன் பில சொன்னது போல மகதீர் பாதி, லீ குவான் யூ பாதி, இரண்டும் கலந்த கலவை மொடலும் அல்ல. மீண்டெழுந்தும் நாட்டை காப்பேன் என்ற ஒரு உறுதியை மனதில் கொண்டு இன்றும் செயற்பட வேண்டும் என்றுதான் மக்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.